பாமக விருப்ப மனு விநியோகம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்திருக்கிறார்கள். பனையூரில் பாமக அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். இந்த நிலையில் அன்புமணி தரப்பு விருப்ப மனு விநியோகத்திற்கு எதிராக ராமதாஸ் தரப்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது? டிஜிபி அலுவலகத்தில் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதுல காவல்துறையால் இந்த விருப்ப மனு விநியோகத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மற்றும் மகன்களுக்கு இடையேயான அந்த மோதலானது தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய சூழல்ல வருகிற சட்டமன்ற தேர்தல்ல பாமக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோருக்கான அந்த விருப்ப மனு ஆனது தற்போது விநியோகம் செய்யப்படுகிறது. பனையூர்ல இருக்கக்கூடிய அன்புமணி அலுவலகத்துல விநியோகமானது இன்று முதல் தொடங்கி வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு இன்று காலை முதலே அந்த விருப்ப மனுக்களானது வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ராமதாஸ் தரப்புல டிஜிபி அலுவலகத்துல ஒரு புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் மெயில் மூலமாகத்தான் இந்த டிஜிபிக்கு இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். அந்த புகார்ல பல்வேறு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாமக அந்த கட்சி தலைவர் அல்லாத அன்புமணி வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த விருப்ப மனு பெறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு அவர் இமெயில் மூலமாக அந்த தகவலானது குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இவர் விருப்ப மனு என்ற பெயர்ல அன்புமணி பண மோசடி செய்வதாகவும் இது தொடர்பாகத்தான் தாங்கள் தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இவர் தொடர்ச்சியாக அன்புமணி பாமகவோட பெயரையோ கட்சியையோ அவருக்கு பயன்படுத்த உரிமை இல்லை எனவும் இந்த விருப்ப மனு அளிப்பதற்கு ராமதாசுக்கு மட்டுமே முழு உரிமை இருப்பதாகவும் இதனால உடனடியாக அந்த விருப்ப மனு வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் தரப்புல ஒரு புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நேரில் டிஜிபியிடம் வழக்கறிஞர் அருள் ஒரு புகாரை அளிக்க இருப்பதாகவும் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன்.